பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச வரி, பூட்டாத தாயின் கனக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே. ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே அப்படின்ற இந்த வரி வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து உமாதேவி எப்படி யோசிச்சு எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. அண்ட் இது வந்து பாடலாசிரியர் உமாதேவிக்கான பாராட்டு. ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய உழைப்பும் திறமையுமே நம்மளுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்குன்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான உவமையில வந்து பாடல் வந்திருக்கு. எங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சங்க காலத்துக்கு போலாமே. ஏன்னா அப்ப எழுதுனதும் வந்து ஒரு பெண் புலவர் தான். அவங்க யார் அப்படின்னா வெள்ளி வீதியார் என்று அழைக்கப்படுற சங்ககால பெண் புலவர். ஸோ அவங்க வந்து எதில் உவமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறுந்தொகையில் வந்து பாலைத்திணையில் ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பியங்களை படித்தப்போ என்னுடைய மாணவர்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கியங்களை உலகமயமாக்கணும் அப்படின்றதான். குறிப்பாக தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை, குறிப்பாக பெண் ஆளுமைகள், இவர்களை கொண்டு போய் இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து நம்ம அடையாளம் காட்டினாலே போதும். தலைவியோட கூற்று இதுதான். தன்னை வந்து பிரிஞ்சு போயிருக்காரு தலைவன். ஸோ அப்போ வந்து தலைவி வந்து தன்னுடைய தோழிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு பாடலாக இங்கே வைக்கிறாங்க. தலைவனிடம் கூடியிருந்த, அதாவது தலைவன் கூட இருந்த அந்த நாட்கள் வந்து நினைவுகள் வந்து மெல்ல மெல்ல வந்து மறையுது. பொருளீட்டுறதுக்காக தலைவன் வந்து வெளியே போயிருக்கான். அவன் வந்து எப்போ மறுபடியும் வருவான்னு தெரில. எனக்கு வந்து பசலை நோய் படர்ந்துருக்கு. பசலை நோய் அப்படின்றது வந்து இந்த இளமை அழகுலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து குடிக்கிற ஒரு நோய் அப்படின்னு வந்து இலக்கியத்தில் சொல்லுவாங்க. தலைவன் வந்து எப்போ வருவான், இந்த பசலை நோய் வந்து எப்போ தீரும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வந்து தலைவி வந்து இருக்காங்க. இதை வந்து தோழிக்கிட்ட வந்து பாடலாக பாடுறாங்க. ஸோ இது வந்து குறுந்தொகையில் அந்த பெண் புலவர் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டோடைய வரி என்னன்னா, இதோட பொருள் என்னன்னா, நல்ல பசுவோடைய பால் வந்து காம்புல இருந்து கீழே விழுறது வந்து கன்றுக்கும் இல்லாம அந்த பாத்திரத்துக்கும் இல்லாம அது வந்து எப்படி வந்து வீணா வடிஞ்சு பாழா போகுதோ, எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசுலையும் நீர் வேண்டும், அந்த மாதிரி தன்னுடைய இளமையும் அழகும் வந்து பாழா போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய அழகிய கருமேனியானது வனப்பு குறைந்து இடையும் நிறம் வெளிரி மேனி முழுவதும் மெல்ல மெல்ல பசலை நோய் படர்கிறது. என்னுடைய உடம்பு முழுக்க வந்து பசலை நோய் படர்ந்துக்கிட்டு இருக்கு. தலைவன் வந்து இன்னும் என்னை பார்க்க வரல, என்னுடைய அழகை கொஞ்சம் வரல, இது வந்து அவனுக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தோழியோட வந்து பேசிட்டு இருக்காங்க. இத்தகு அழகை வந்து எனக்கும் ஆகாமல் என் காதலனுக்கும் பயன்படாமல் அழிகிறதே அப்படின்ற அந்த வேதனையை வந்து எடுத்துரைக்கிற ஒரு பாடல் தான் வந்து இந்த பாடல். ஸோ இந்த பாடலுடைய வரியை அப்படியே வந்து வைரமுத்து அவர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. என் சுவாச காற்றே அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தீண்டாய் மெய் தீண்டாய் அப்படின்ற பாட்டில் தலைவி வந்து தன்னுடைய இளமையும் அழகும் பாழா போகுது, என்னை காதலிக்கவா, என்னை வந்து என்னோட கூட இருக்கவா அப்படின்னு சொல்லி காதலனை வந்து கேட்குற ஒரு காதலிக்கு வந்து வைரமுத்து அவர்கள் வந்து இந்த இலக்கியத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த பாடல் வந்து, கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டுடி கண்ணே உள என்ற ஒரு குரலுக்குள் இந்த ஒட்டுமொத்த பெண் பிரபஞ்சத்தையே சுருக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இப்படி வந்து கன்றுக்கும் உதவாது களத்திலும் சேராத பாலை போன்ற என் அழகும் இளமையும் சேர வேண்டியது வந்து தலைவன் கிட்ட, என்னுடைய அழகையும் இளமையும் என்னால் நிறுத்தி வைக்க முடியல, ஆனால் எப்போ என் தலைவன் வருவான்னு தெரியல. என் சுவாச காற்றில் வந்து இந்த தீண்டாய் மெய் தீண்டாய் அப்படின்ற பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டை வந்து கேட்குறப்ப நம்ம தமிழ் செய்யுள்லாம் படிக்கிறப்ப நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த பாடல் எழுதி அந்த பாடலுடைய பொருள் எழுதுறதுக்கு வந்து ஒரு மார்க் போடுவாங்க, 2 மார்க்கு 5 மார்க் அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. சூரியன் பழையதுதான், சூரியோதயம் நித்தம் நித்தம் புதியது. சந்திரன் பழையதுதான், சந்திரோதயம் நித்தம் நித்தம் புதியது. ஒரு அழகுக்கு உவமையா தலைவி தலைவனோட இருக்க ஆசைப்படுற விஷயங்களை வந்து எழுதியிருக்காரு. தீண்டலே வந்து 2 வகையா எழுதுறாரு. ஒன்று வந்து விழியோட தீண்டுறதும் ஒரு தீண்டல், விரலோடு தீண்டுறதும் ஒரு தீண்டல்னு சொல்லி
இதுக்கு விமர்சனங்கள் வரட்டும். தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பெரும் புலவர்கள், பண்டிதர்கள் இவர்களெல்லாம் என் உரையை பயில வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தீண்டலுக்கே வந்து 2 வகையா வந்து அந்த இடத்துல வைரமுத்து சார் பிரிச்சிருப்பாரு. எனக்கு இதுல இன்னொரு லைன் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடலோடு முத்தம் தந்தும் கலையாத வானம் போல கடலோடு ஒட்டி கொள்ளவா. சூரியன் சூரியனாகத்தான் இருக்கிறது. அதை ஒரு பூ புரிந்து கொள்வதற்கும் கடல் புரிந்து கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது அல்லவா? சூரியனை கடல் பார்க்கிற பார்வை வேறு, ஒரு மலர் பார்க்கிற பார்வை வேறு. என்ன அறிவுன்னா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் ஓர் அறிவு, விஞ்ஞானம் ஓர் அறிவு, கலை ஓர் அறிவு, காதல் ஓர் அறிவு. அறிவு என்பது வேறொன்றும் அல்ல, ஒன்றின் மெய்த்தன்மையை காண்பதுதான் அறிவு. அந்த மெய்த்தன்மை என்பது என்ன என்பதைத்தான் விஞ்ஞானம் தேடுகிறது, ஆன்மீகம் தேடுகிறது, கலை தேடுகிறது. எல்லாம் தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் மெய்யை பற்றித்தான். எப்படி வந்து கடலோடு வந்து ஒட்டி வாழுதோ அந்த மாதிரி வந்து நீயும் நானும் வாழலாம் அப்படின்னு சொல்லி எழுதின இந்த ஓமை. தீண்டாய் மெய் தீண்டாய் அப்படின்ற பாட்டை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் KS சித்ரா அவர்களும் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா தலைவன் வந்து பொதுவாகவே தமிழ் சார்ந்த ஒரு விஷயம், இலக்கியம் இலக்கணம் வந்து பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றப்ப வைரமுத்து சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி வந்துடும். நான் மெல்ல மெல்ல அனுபவங்களை அதனோடு சேர்த்து சேர்த்து பொருந்தி பொருந்தி அந்த புலமையை மீட்டெடுத்திருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் இந்த பாட்டில் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தீண்டாய் மெய் தீண்டாயும் கேளுங்க, அதே மாதிரி காலால் வர கண்ணம்மா பாட்டையும் கேளுங்க. ஸோ அதில் வர ஓமை வந்து எப்படி உங்களுக்கு ரொம்ப ரசிக்கத்தக்க வகையில் இருந்ததோ அதே மாதிரி இதில் இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு ரசிக்கத்தக்க வகையில் இருக்கும். இந்த மாதிரி எந்த இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமா பாடல்களுக்குள்ளே வந்திருக்கு, இதை வந்து நான் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்காக அந்தந்த வீடியோவில் வந்து நான் பேசுகிறேன். மீண்டும் இது மாதிரி இன்னொரு அழகான நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ். நன்றி, வணக்கம்.